நாம் தமிழர் கட்சி சார்பில் வருகின்ற 18ஆம் திகதி கோவையில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். கோவையில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழர்களின் பேரெழுச்சி மாநாடு என தலைப்பிட்டுள்ளார். பொதுக்கூட்டம் எப்படி நடைபெற வேண்டும் என்று கொங்கு மண்டலத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களை அழைத்து அதற்கான ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்தியுள்ளார். ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வில் ஏற்படக்கூடிய சர்ச்சை குறித்தும் சில விடயங்களை பேசியிருந்தார். அதே நேரம் 2026 தேர்தலில் நான் சொல்பவர்களால் வேட்பாளர்கள் அவர்கள் மட்டுமே தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியும். இதை ஏற்க முடியாதவர்கள் தாராளமாக வேறு கட்சிக்கு செல்லலாம் என்றும், அதில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து சென்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு தருவார் என்றும் கூறியுள்ளார். அதேபோல் தம்பி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும், அப்படி கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள், நானே உங்களை அவர்கள் கட்சியில் சேர்த்துவிட்டு பதவி வாங்கி தருகிறேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஒவ்வொரு தொகுதியிலும் நான் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள்தான் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் பல்லாக்கில் ஏற்றி மாலை போடுவேன் என்றும், அப்படி இல்லை என்றால் பாடையில் ஏற்றி மாலை போடுவேன் என்றும் சொன்ன சீமான் அவர்கள் எப்படியாயினும் மாலை நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தந்த தொகுதியில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும், அப்படி இல்லை என்றால் விஷத்தை குடித்து விட்டு படுத்து விடுங்கள் என்று சீமான் அவர்கள் அவரது பாணியில் நகைச்சுவையாக ஆலோசனை கூட்டத்தில் கூறியுள்ளார். நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் சரியான முறையில் பேனர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், முடிகளை சரியான முறையில் வெட்டிய போட்டோக்களை மட்டுமே பேனரில் பயன்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் கூறியுள்ளார். இதில் மிக முக்கிய விடயமாக விஜய் கட்சியில் நானே வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று கூறியதும், வேட்பாளராக நான் சொல்பவர் மட்டும்தான் நிற்க முடியும், அப்படி பிடிக்காதவர்கள் வேறு கட்சிக்கு சென்றாலும் நான் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று குறிப்பிட்டதும், அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் விஜய் கட்சியும் கூட்டணியில் இருக்கும் என்று தொடர்ந்தும் பேசப்பட்டு வரும் சூழலில் நான் வாய்ப்பை வாங்கி தருவேன் என்று சீமான் குறிப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.